சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கைலக்க கல்யாணம் ஆகி போயிட்டான். அதுக்கடுத்து நான் தான் இவங்க எல்லாரையும் நோஸ் கட் பண்ணணும். இல்லனா மட்டன் தட்டி நம்மள தரமட்டம் ஆக்கிடுவாங்க. ஏய், நான் என்னடி அம்மா உங்களை மட்டன் தட்டினேன்? டிஃபன் கொஞ்சம் சீக்கிரமா வைங்கன்னு குத்தமா? வேணாண்டி அம்மா, நான் என் புருஷனும் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறோம். ஐயோ ஏங்க கோமதி, வாங்க நம்ம எங்கயாவது வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம். கோமதி, கோமதி நில்லு. ஏங்க எந்திரிங்க. என்ன? வாங்க நம்ம வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம். என்னடி ஆச்சு உனக்கு? இல்ல இல்ல, நீங்க வாங்க வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம். புரிஞ்சுக்கோ கோமதி. என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கற? என் வீட்டுக்காரர் சுகர் பேஷண்ட்ன்றதால தான் டிஃபனை நான் சீக்கிரம் கேட்டேன். இவன் என்ன ஓவரா பேசுறா? அவ சின்ன பொண்ணு, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. என்னாச்சு? ஏன் கோவப்படுறீங்க? உன் தங்கச்சி உன்னை விட ஓவரா பேசுறாமா? ஆனந்தி அக்கா ஒண்ணும் இல்லக்கா, அம்மா உன்னைய காலையில இருந்து அவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஸ்லோவா இருக்கீங்க தண்ட கருமாந்திரம் அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாங்க. நானும் திரும்ப பேசிட்டேன். ஆனந்தி சாரி கேளு. அக்கா சாரி. இதுதான் கையல், நியாயமா இருப்பா. நீங்க என் அம்மா கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் சாரி கேளுங்க. கையல் வேணாம், கேளுங்க. நான் எப்பவுமே நியாயமா தானே இருப்பேன். நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு சாரி கேட்க சொல்ற? அதான் என்ன பேசுனீங்கன்னு ஆனந்தி சொன்னாலே. மன்னிப்பு கேளுங்க. ஏய், மன்னிப்பு கேள்றி. மன்னிச்சிடு காமாட்சி. ஐயோ விடு கோமதி. அத்தை, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க. உங்களை நல்லபடியா பார்த்து அனுப்ப வேண்டியது எங்களோட கடமை. டிஃபன் லேட் ஆனதுக்கு அவங்க சார்பா நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா அண்ணி, டிஃபன் ரெடியா? இது ரெடி ஆயிடுச்சு கையல், ரெடி ஆயிடுச்சு. இது போங்க சாப்பிடுங்க. வந்து சாப்பிடுங்க வாங்க. வா கோமதி, வா வந்து சொல்றேன். நீ பாத்து வா. உள்ள வா. என்னடி இதெல்லாம்? பொறுமையா இரு. அக்கா